அதை இவர்கள் ஏன் மறந்து விட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மேல்நிலை பள்ளியும் நடுநிலை பள்ளியும் மட்டும்தான் பேசினார்கள். ஆனால் சின்னஞ்சிறு குழந்தைகள் படிக்கின்ற தொடக்கப்பள்ளி தான் இவர்கள் குறிப்பிடுகின்ற 6000 விட அதிக எண்ணிக்கையில் கொண்டது. ஆகவே சின்ன குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். அதை இவர்கள் ஏன் மறந்து விட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கான பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். ஐயா பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சொன்னது மாதிரி இதில் நாங்கள் அரசியலே பேச வரல. நாங்கள் அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்ல 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள எந்த குழந்தை வந்தாலும் இது சேஃப்டி சம்மந்தம். சிலது சென்னையை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு, ஊராட்சி கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விஷயங்கள்ல ப்ரியாரிட்டியில் இருந்தாலுமே சேஃப்டியை பொறுத்தவரை ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், அந்த பில்டிங் உறுதியா இருக்கா, அந்த பில்டிங் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமா, எப்படி டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு பரிசோதனை செய்து அந்த ஆய்வறிக்கையை கொண்டு வரணும். இதுல தயவு செய்து அரசியல் இதுல கைவிட்டுருங்க. சட்டமன்ற உறுப்பினர்களா நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் தான் சேர்த்து தான் சொல்றோம்.